வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் உங்களுடைய ஸ்கோர் வந்து செக் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நானுமே வந்து நம்ம குரூப்ல வந்து அந்த லிங்க் போட்டிருந்தேன். சரி, எல்லாரும் மேக்சிமம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போறோம். ஒரு அனலைஸ் வீடியோவே உங்களுக்கு பண்றோம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பொறுமையா நிதானமா பாருங்க. சரிங்களா, நான் ஏற்கனவே சொன்னது போலதான் நடந்திருக்கு. வேற மாதிரி எதுவுமே அடிபிரலாமா தான் நடந்திருக்கு. நீங்க தமிழ்ல ஓரளவு பாஸ் பண்ணாலே நீங்க அடுத்த லெவலுக்கு போயிருவீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிடணும். அதுதான் நடந்திருக்கு. ஓகே, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 19,505 பேர் வந்து அப்ளிகண்டா வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 19,505 பேர். இதுல வந்து நீங்க அந்த பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா NE அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னு என்னதுன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த NE கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 4,830 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த NE அது தமிழ் எலிஜிபிலிட்டியில கிட்டத்தட்ட 4,800 பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகேவா, இந்த 19,505ல தமிழ் எலிஜிபிலிட்டியில மட்டும் 4,800 அப்ராக்சிமேட் 4,833 நினைக்கிறேன். நான் அப்ராக்சிமேட் வேல்யூ போட்டுக்கேன். அப்ப 19,505ல 4,800 பேர் வந்து தமிழ்ல ஃபெயில் ஆனதுனால அப்ப நம்ம காம்படிஷனுக்கு எத்தனை பேர் வரா? ஓப்பன் காம்படிஷன்னா 14,700 பேர் வச்சுக்கேன். 14,700 பேர் வந்து காம்படிஷனுக்கு வராங்க. சரிங்களா, ஓகேவா. இந்த 14,700 பேர் வந்து நமக்கு ஓப்பன் தான் காம்படிட்டர். சரிங்களா, நமக்கான வேகன்சி வந்து எத்தனை பேர் தேவை? 3,274 பேர் தேவை. அப்ப கடந்த முறை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற டேட்டா வேணும். 1:4 1:2 1:3 கடந்த முறை எடுத்தது SCTCக்கு வந்து பாத்தீங்கன்னா 1:3 அடிப்படையில தான் எடுத்தாங்க. கடந்த முறை வந்து 1:3 அடிப்படையில எடுத்தாங்க. அப்ப 1:3 அப்படின்னா 600 பேருக்கு 1,800 பேர் வந்து செய்முறை தேர்வுக்கு போனாங்க. அப்படிங்கிற பட்சத்துல 3,274 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணா 9,822 பேர் வந்து எதுக்கு வரணும்? எதுக்கு? செய்முறை தேர்வுக்கு போகணும். அப்ப இந்த டேட்டால இருந்து எத்தனை பேர் போவாங்க, எந்த வரைக்கும் கட்டா வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம ஒரு அனுமானத்துக்கு வரலாம். கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஒரு அனுமானத்துக்கு இந்த மேலுக்கு இருக்கனால கண்டிப்பா வந்து வீட்டுக்கு லெட்டர் வரும். சோ இது வரைக்கும் டிரான்ஸ்பரன்சியா வெளிப்படைத்தன்மையா யாருமே பண்ணாத ஒரு இதை வந்து இவங்க பண்ணிருக்காங்க. எந்த ஒரு டிஎன்பிசில கூட அவங்க OMR ஷீட் டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க, ஆனா இவங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. எல்லாரும் மார்க்கு நான் வந்து அடுத்தவங்க மார்க்கை பார்க்கலாம், அடுத்தவங்க உங்க மார்க் பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாருடைய மார்க்கு யாரும் பார்த்துக்கிற முடிய பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சல்யூட்டே சொல்லலாம் அந்த போர்டுக்கு. ஏன்னா யாருமே ஒரு பண்ணாத விஷயத்த இவங்க பண்ணியிருக்காங்க. அது ஏன்னா வெளிப்படைத்தன்மை இந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வீட்டுக்கு லெட்டர் வரும். சரிங்களா, இது வரைக்கும் வெளிப்படைத்தன்மையோட இருந்தது. சரிங்களா, இதுக்கு மேல வந்து கடந்த முறையோட ஒப்பீடோட சொல்றேன். அந்த கட் ஆஃப் உங்களுக்கு இண்டிவிஜுவலா வீட்டுக்கு லெட்டர் வரும். அப்ப இந்தந்த பேருக்கு லெட்டர் போட்டுருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இந்தந்த பேருக்கு ப்ராக்டிகல் கூப்பிட்டுருக்கோம், அவங்க வந்து இந்த ப்ராக்டிகல் லெட்டர் வந்துங்க என்கிட்ட நம்மகிட்ட வந்து சொன்னாதான் தெரியும். நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன், எனக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படி சொன்னா மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா, சோ இப்ப வந்து யாருக்கெல்லாம் அந்த செய்முறை தேர்வுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வருமா, இல்ல வந்து ஆன்லைன்லயே போடுவாங்களா? கடந்த முறை வந்து என்னன்னா இண்டிவிஜுவலா வீட்டுக்கு லெட்டர் வந்துச்சு, செய்முறை தேர்வுக்கு வாங்க அப்படின்னு லெட்டரை கொண்டுட்டு அவங்க செய்முறை தேர்வுக்கு போனாங்க. இதுக்கு எப்படி கொடுப்பாங்க இந்த வட்டம் அப்படிங்கிறது நமக்கு அந்த டேட்டா இல்ல. அது வந்து இனிமேல் இந்த மாத இறுதிக்குள்ள நமக்கு தெரிய வந்துடும். ஓகேவா, இப்ப வந்து இப்ப என்ன அப்படின்னா 41 மார்க் ஒரு கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. அப்புறம் 43 வந்து பாத்தீங்கன்னா 3 பேரு, 42 6, 41 6, 40ல 40 மார்க்ல நான் சொல்றது P+C ல 21, 39ல 38, 38ல 62, 37ல 92, 36ல 156, 35ல 222, 34ல 300, 33ங்கிற மார்க்ல 394 பேர் இருக்காங்க. 32ல 502, 33ல 394, 31ல 620, 30ல 775, 29ல 933, 28 மார்க்ல 1,021 பேரு, 27ல 1,015, 26ல 1,165, 25ல 1,075, 24ல 1,077, 23ல 1,023, 22ல 898. சரிங்களா, அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1:3 அடிப்படையில் எடுத்தாங்கன்னா இதெல்லாம் கூட்டணும். இதெல்லாம் கூட்டுனா கிட்டத்தட்ட வந்து 23 மார்க் ரேங்க் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10,000 சம்திங் வராங்க. சரிங்களா, அப்ப வந்து கட் ஆஃப் வந்து 23க்கு மேல எடுத்தவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் 22 எடுத்திருக்கேன், 19 எடுத்திருக்கேன்னா
ஒரு சில கோட்டால உள்ளவங்களுக்கு, இப்ப எக்ஸர்வீஸ்மென் கோட்டா, தமிழ் வீடுல படிச்சவருக்கான கோட்டா, அப்புறம் பிசி முஸ்லீமா இருக்கிறவங்க. ஏன்னா இந்த அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா பிசி முஸ்லீம் ரொம்ப கம்மியா இருக்காங்க அந்த டேட்டாவை பார்க்கும்போது. அப்ப அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு ஒரு 20, 22, 19 எடுத்தா கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு சில மண்டலங்கள்ல வேகன்சி கம்மியா இருந்தா 18, 16 எடுத்தா கூட உள்ளக்கு போற மாதிரி சூழல் இருக்கலாம். சரிங்களா? அப்ப வந்து நம்ம ஓவராலா சேஃப் மோடு அப்படின்னா, நான் 25க்கு மேல எடுத்த எல்லாருக்குமே செய்முறை தேர்வுக்கு போலாங்க. சரிங்களா? 25க்கு மேல எடுத்த எல்லாருக்குமே கண்டிப்பான முறையில் போகலாம். ஏன் நான் 24 எடுத்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, அது கொஞ்சம் பார்டர் லெவல்ல இருக்கு. கன்ஃபர்மேஷனா சொல்லணும்னா 25க்கு மேல எடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து செய்முறை தேர்வுக்கு கண்டிப்பா கால் லெட்டர் வரும். ஓகேவா? ஏன்னா நம்ம இந்த 1:3 அடிப்படையில எடுத்தாங்க அப்படின்னா அந்த இந்த ரேஞ்சில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில சொல்றோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஓவரால வந்து இப்போ வந்து இந்த கால்குலேஷன் போட்டிருக்கோம். அப்ப 3274னா அதுல வந்து 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 9822 பேரை வந்து அடுத்த லெவல் கொண்டு போனா இந்த மாதிரி இந்த ரேங்க்ல இருக்கவங்கள அடுத்த லெவல்ல கொண்டு போகணும். சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. இது வந்து நம்ம ஒரு அசம்ஷன்ல சொல்லிக்கலாம். இதை விட ஒரு 2 மார்க் 3 மார்க் குறையலாம் கூடலாம். ஓகேவா? ஆனா ரியலா வந்து எப்படி நடக்கணும் அப்படின்னா, இப்ப மதுரையில வந்து பாத்தீங்கன்னா மதுரையில 390 எவ்வளவு வேகன்சி மதுரை மண்டலத்துல, அதுல மதுரை டிப்போக்கு மட்டுமே 190 வேகன்சி. சரிங்களா? மதுரை டிப்போக்கு மட்டுமே, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மதுரை டிப்போக்கு மட்டும் 190. அப்ப மதுரை டிப்போல அப்ளை பண்ணவங்கல்ல இன்ட்டு 3 பார்ப்பாங்க. அப்ப எவ்வளவு வரும்? 27, 2, 1 3 570 பேர் வந்து இந்த மதுரை டிப்போக்கு மட்டும் அப்ளை பண்ணவங்க வருவாங்க. இது உதாரணத்துக்கு சொல்றேன். இதே மாதிரிதான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிப்போக்கும் மாறுபடும். இது ஓவரால சொல்லியிருக்கேன். ஆனா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிப்போருக்கு மாறுபடும் போது 21 வரலாம், 20 வரலாம், 18 வரலாம். சரிங்களா? இது ஓவராலா மார்க் வரும்போது நமக்கு வந்து 23 வந்து நிக்குது, அது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இண்டிவிஜுவல் டிப்போல வந்து இப்ப வந்து மதுரையில் வச்சுக்கலேன் 190 மதுரை டிப்போ. மதுரையில திண்டுக்கல் விருதுநகர் தனித்தனியா, விருதுநகருக்கு ஒரு 60 நினைக்கிறேன், 60 62, திண்டுக்கலுக்கு ஒரு 50 60 தான் இருந்தது. சரிங்களா? இந்த மாதிரி வேல்யூ தான் இருந்தது. நான் அப்ராக்சிமேட் வெளியே சொல்றேன். அப்ப வந்து இப்ப மதுரை டிப்போல 190 பேரு இன்ட்டு 3 போட்டோம்னா 1:3 எடுக்கிறாங்கன்னா 570 பேர் அங்க அப்ளை பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இப்ப இந்த டிப்போல வந்து 570 பேர் அப்ளை பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்ப 570ஓட அப்ளை பண்ற கம்மியா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்து இன்னமும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க 20 மேல எடுத்தா கூட வாய்ப்புகள் இருக்கத்தாங்க செய்யுது. சரிங்களா? நான் என்னன்னா இப்ப யாருமே வருத்தப்பட வேண்டாம். சரிங்களா? 18 19 யோசிக்க வேண்டாம். நீங்க பொறுமையா பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து இங்கே அடிபட்டுருது. ஏன்னா 19,500 பேர்ல தமிழ்ல 4500 பேர் வந்து ஃபெயில்னா, அப்ப இதுலயே உங்களுக்கு எவ்வளவு பேர் போறாங்கன்னு பாருங்க. அப்ப இந்த 9874 போதமா, அதுல வந்து இப்ப 6000 பேர் தான் ரிஜெக்ட் ஆவாங்க. சரிங்களா? இந்த 14,205ல ஒரு 6000 பேர் ரிஜெக்ட் ஆவாங்க. மற்றபடி எல்லாருமே வந்து நீங்க செய்முறை தேர்வுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம வந்து 1:3 சொல்லியிருக்கோம். அப்ப 1:4 எல்லாருமே போற மாதிரிதான் இருக்கும். சரிங்களா? 1:4 வைக்க மாட்டாங்க. ஏன்னா கடந்த 2023 அப்படி வைக்கல. 1:3 அடிப்படையில வச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி 23 20 கூட ஓரளவு வாய்ப்பு இருக்கதாங்க செய்யுது. சரிங்களா? நம்ம வந்து நம்ம கணிப்பு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே தப்புனது கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரிதான் வந்து இப்ப மட்டும் இல்ல, 2023 இருந்தே நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்டு வரோம். நேற்று இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இல்லை. அப்ப வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல டிரைவிங் ஸ்கில்ல நல்லா வளர்த்துக்குங்க. வெகு விரைவிலே வந்து பாத்தீங்கன்னா செய்முறை தேர்வு உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால வந்து நீங்க வந்து டிரைவிங் ஸ்கில்ல கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க. நடத்துறதுக்கு தனியாலாம் டெஸ்ட்லாம் வைக்க மாட்டாங்க. முழுக்க டிரைவிங் ஸ்கில் தான் வந்து அங்க செக் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? கடந்த 2023 அப்படிதான் பண்ணிடுறாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் ஒண்ணு வந்து 2 விஷயம் உள்ளவங்க வந்து பர்ஃபெக்டா உள்ள போயிடுவாங்க. ஏன்னா இப்ப டாக்குமெண்ட் கரெக்டா வச்சிருந்தீங்களாலே நீங்க உங்களுக்கு இப்ப வேலை கிடைச்ச மாதிரி தான் முக்கால்வாசி அப்படின்னு நினைச்சுக்கலாம். எந்த வித பிசிறு இல்லாம டாக்குமெண்ட் பக்காவா இருந்ததுனாலே இப்ப சொல்றேன், உங்களுக்கு 75% வேலை கிடைச்ச மாதிரி தான். பாஸ் பண்ண எல்லாத்துக்கும் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் டாக்குமெண்ட்ல பேஜ் வச்சுலாம் அப்ளை பண்ண ஆளுங்களா இருக்காங்க. நமக்கு தெரியும். சும்மா போய் எழுதி பார்ப்பேன்னா அவங்களாம் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. பேஜ் வச்சு சும்மா எழுதி பார்க்கணும்னு சொன்ன ஆட்கள் கூட நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. அதனால வந்து யாரும் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? பொறுமையா இருங்க. செய்முறை தேர்வுக்கு வந்து அவங்க வந்து லிஸ்ட் வந்து ஆன்லைன்ல போடுறாங்களா இல்ல இண்டிவிஜுவலா வீட்டுக்கு லெட்டர் அனுப்புறாங்களா அப்படிங்கிற தெரிவு முறை இதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். சரிங்களா?
ஸோ இப்போதைக்கு நம்ம டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க் எடுத்தவங்க ஓரளவு வந்து நம்பிக்கையோட இருக்கலாம். எனக்கு சொல்ற பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு மேலேயே நீங்க நல்லா நம்பிக்கையோட இருக்கலாம். ஓகேவா? நான்லாம் 18 தான் எடுத்திருக்கேன், 14 தான் இருக்கேன்னா பொறுத்திருந்து பாருங்க. நம்ம இப்போ வந்து நான் உங்களுக்கு கன்ஃபார்மா வந்து நான் இதுதான் அப்படின்னு சொல்லலை, முன்ன பின்ன ஆகலாம். 22 23 அந்த ரேஞ்சுக்குள்ள அது 25 கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிலேஷன் மெத்தடு. ஆனா நான் இப்ப அடிச்சு சொல்லுவேன் 25க்கு மேல கன்ஃபார்மா உங்களுக்கு செய்முறை தேர்வுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, ஒரு எதிர்பார்ப்போட காத்திருந்தோம். அந்த நாள் பூர்த்தி ஆயிடுச்சு, அபிஷியலாவே அவங்க ஸ்கோர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமா வந்து செய்முறை தேர்வுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூலாம் இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மெயினா வந்து சர்டிபிகேட். அது நமக்கு வந்து என்னென்ன சர்டிபிகேட் எடுக்கணும், போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஐ சர்டிபிகேட், இயர் சர்டிபிகேட், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் போன்ற சர்டிபிகேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நான் தனியா ஒரு வீடியோ பண்றேங்க, சரிங்களா? அப்புறம் வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் ஸ்டாப் வச்சு உங்களுக்கு ப்ராக்டிகலுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதா பிளான்ல இருக்கேன். நான் இப்போ மட்டும் விடு கிடையாது, நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே நம்மளுடைய பயணம் தொடரத்தான் போகுது. ஸோ புதுசா பாக்குறவங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ல தெரிவிங்க, யார் யாரு என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கமெண்ட்லயும் போடுங்க, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.